Good morning students. In this video we are going to see term 2 4th standard science second unit water. First introduction. Water is the most abundant and precious resource on the earth. It is found in oceans, seas, rivers, streams, lakes, ponds and even under the ground. All living things need water to live and to do many other activities. We have already learned about this in the previous classes. Let us learn more about water in this lesson. நம்ம வாழக்கூடிய பூமியில் மிகுதியான மற்றும் விலை மதிப்புள்ள வளமாக நீர் இருக்குது. பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், நீரோடைகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றிலும் மற்றும் பூமிக்கடியிலும் நீர் காணப்படுகிறது. அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழறதுக்கும் அவற்றின் பிற செயல்பாடுகளுக்கும் நீர் அவசியமாகிறது. இத்தகைய நீரை பற்றி நம்ம முந்தைய வகுப்புகளிலே பார்த்துருக்கோம். இப்பாடத்தில் நீரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். நீரின் நிலை மாற்றங்கள். See the given pictures and write down the state of each object, solid, liquid, gas. இந்த மூணுத்துலேயும் திண்மம், திரவம், வாயு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பார்த்து இந்த திண்ம திரவ வாயுவை நம்ம எழுதணும். லிக்விடா, சாலிடா, கேஸா அப்படின்றத டேஷில் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஃபுல் ஆஃப் பக்கெட் வாட்டரை என்ன வரணும்? லிக்விட். அடுத்து ஐஸ் கியூப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் சாலிட் எழுதணும். அடுத்து பலூன், கேஸ். பாய்லிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அது கேஸ் தான், ஆவியாகுது, நீர் ஆவியாகுது இல்லையா, அதனால் கேஸ்ன்னு எழுதணும். அடுத்து ஃபேக்ட்ரியோட ஸ்மோக், இதுவும் கேஸ்ன்னு எழுதணும். அடுத்து ட்ரக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது சாலிட். அடுத்தது ஆயில் கொடுத்துருக்காங்க, அது லிக்விடு. சேர், சேர் சாலிட், ஜூஸ் லிக்விட், ஷர்ட் சாலிட். Water occurs naturally in three forms: ice, water and water vapor. These forms are also called states of water. Ice is in solid form, water is in liquid form and water vapor is in gaseous form. இயற்கையில் நீர் 3 நிலைகளில் உள்ளது. அது என்னன்னா பனிக்கட்டி, நீர் மற்றும் நீராவி. பனிக்கட்டி திண்ம திட நிலையிலும், நீர் திரவ நிலையிலும், நீராவி வாயு நிலையிலும் இருக்கும். These states occur naturally because of temperature changes. Water becomes ice in cold regions, remains as water in oceans, rivers, and becomes water vapor due to the heat of the sun. வெப்பநிலை மாற்றத்தினால நீர் இத்தகைய நிலைகளை அடைகின்றது. குளிர் பிரதேசங்களில் நீரானது பனிக்கட்டியாகவும், கடல் மற்றும் ஆறுகளில் நீரானது திரவமாகவும், இது சூரிய வெப்பத்தினால் நீராவியாகவும் மாறும். கீழே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. வாட்டர், வாட்டர் எந்தெந்த நிலையில் பிரிஞ்சிருக்கு? சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட் என்னென்னா ஐஸ், ஸ்னோ. லிக்விட் ட்ரிங்கிங் வாட்டர். கேஸ் வாட்டர் வேப்பர். லெட் அஸ் டூ. Fill in the boxes given below with correct answers. Liquid, solid, melting, freezing, cooling, heating, gas. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். நீரோட 3 நிலைகளை இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஒயிட் பாக்ஸில் நம்ம என்னென்ன நிலையில் நீர் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜாரில் ஐஸ் கியூப்ஸ் இருக்குது இல்லையா, ஐஸ் கியூபு நீரோட என்ன நிலை? திண்ம நிலை, திடநிலை இல்லையா, சாலிட். அங்கே சாலிட்னு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜாரில் வாட்டர் உருகி மெல்ட் ஆகி திரவமாக மாறியிருக்கு, லிக்விடு, லிக்விடாக மாறியிருக்கு. அங்கே செகண்ட் ஜாரில் லிக்விடுன்னு எழுதிக்கணும். அடுத்து அந்த ஜாரில் இருக்க தண்ணி வெப்பநிலையில் ஆவியாகுது இல்லையா, ஆவியாகுதல். 3வது ஜாருக்கு மேலே கேஸ்ன்னு எழுதிக்கணும். மேலே இருக்க பாக்ஸில் வெப்பப்படுத்துதல், வெப்பப்படுத்துறதுனால தான் அது ஆவியாக மாறுது இல்லையா. ஹீட்டிங்னு மேலே எழுதிக்கோங்க. திண்மம் சாலிட் மெல்ட் ஆகிட்டு மெல்ட்டிங் போடணும். அடுத்து லிக்விடாக மாறுது. அடுத்து ஹீட்டிங் ஆகி கேஸாக மாறுது. அதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே இருக்க பாக்ஸில் கூலிங், குளிர்தல் எழுதிக்கிங்க. அது குளிர்ந்து லிக்விடாக மாறுது. லிக்விடாக மாறிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரீசிங், உறைதல் மூலயமா திருப்பியும் பனிக்கட்டியாக மாறுது, லிக்விடாக மாறுது இல்லையா. லிக்விட் சாலிடாக மாறுது. நெக்ஸ்ட் பேஜ், சாலிட் ஸ்டேட். ஐஸ். Ice is a solid form of water. At temperature below 0 degree Celsius, water
because ice. This process is called freezing. கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வாட்டர் கூலிங் கிவ்ஸ் பிலோ 0°C. அது ரெண்டும் சேர்ந்து ஐஸாக மாறுது இல்லையா, ஐஸ். திடநிலை சொல்லுவோம். திடநிலையில் இருக்க பனிக்கட்டி நீரின் திடநிலையாகும். வெப்பநிலை, நீரோட வெப்பநிலை 0°C கீழே குறையும் போது நீரானது பனிக்கட்டி ஆகிறது. இந்த முறைக்கு உறைதல் என்று பெயர். இதுதான் நீர் குளிர்தல் 0°C கீழே போகும்போது அது பனிக்கட்டியாக மாறும். அடுத்து லிக்விட் ஸ்டேட் வாட்டர். வாட்டர் இன் லிக்விட் ஸ்டேட் இஸ் அவைலபிள் இன் வாட்டர் bodies such as oceans, river, waterfalls, etc. திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் பெருங்கடல்கள், ஆறுகள், அருவிகள் போன்ற நீர்நிலைகளில் நீர் திரவ நிலையில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் gaseous state, water vapor. Water becomes water vapor as the temperature increases due to heat. Heating forms a white mist of extremely small water droplets in the air known as water vapor. இதில் வாட்டர் என்ன கொடுக்குது, ஹீட்டிங்கும் 100°C நம்ம கொடுக்கும்போது வாட்டர் வேப்பர் ஆகுது, ஆவி ஆகுது. வாயு நிலை நீராவி. வெப்பநிலை அதிகரிப்பதால் நீர் நீராவி ஆகிறது. வெப்பமானது மிகச்சிறிய நீர்த்துளிகளான வெண்மை நிற பனியை தோற்றுவிக்கிறது. இதுவே நீராவி ஆகும். நீரை வெப்பப்படுத்தும் போது 100°C வெப்பப்படுத்தும் போது அது நீராவியாக மாறுது. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வாட்டர் சைக்கிள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.